முதல்வர் விஜய் டெல்லி பயணத்திற்காக சென்னை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜய் 2 நாட்கள் டெல்லி பயணம் செல்கிறார். அதில் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார். அது மட்டுமின்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரையெல்லாம் சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில் அவர் தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் 2 நாள் பயணமாக தனி விமானம் மூலமாக இன்று டெல்லி செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தற்போது சென்னை விமான நிலையம் நோக்கி புறப்படக்கூடிய காட்சிகளை தான் நாம பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் விஜய் மேற்கொள்ளக்கூடிய முதல் டெல்லி பயணம் என்பதால அரசியல் வட்டாரத்துல இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்துடைய ஒரு பகுதியாக இன்று மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரைக்குள்ளார பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்துல முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு முன்னதாக டெல்லியில நிறுவப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்களை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். இவை தவிர மத்திய அரசுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து தமிழக நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களையும் கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் நீதிமன்றத்துடைய இறுதி ஆணையை மீறி கர்நாடக அரசு மேகதாது பகுதியில தொடர்ந்து அந்த அணை கட்டக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் அவற்றை கைவிடக் கோரி நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு அரசியல் சூழலுக்கு மத்தியில தமிழக நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று டெல்லி செல்கிறார். 2 நாள் பயணமாக செல்லக்கூடிய அவர் பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் தரப்புல உரிய நிதியை விடுவிக்க வேண்டும், புதிய பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து துறை சார்ந்த அமைச்சர்களையும் நேரில் சந்தித்து தமிழக அரசினுடைய நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் செல்லக்கூடிய முதல் டெல்லி பயணம் என்பதால அரசியல் வட்டாரத்துல இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாம தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட மற்ற பிற தலைவர்களையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.